அதாவது குழந்தை பாக்கியம் இன்மை என்பதற்கு பெண்கள் மட்டுமே காரணம் கண்டிப்பாக கிடையாது. ஆண்களுக்கு விந்து சோதனையே போதுமானது. ஆனால் விந்து சோதனையில் அந்த விந்துவோட கெட்டித்தன்மை, விந்துவில் உள்ள உயிரணுக்கள் நீந்தும் வேகம், விஸ்காசிட்டி என்கிற மாதவிலக்கு ஏற்பட்டு 4 நாட்களிலிருந்து, அதாவது முடிந்த பிறகு இரட்டைப்பாடை நாட்களில் 4 அல்லது 6, 8, 10, 12 இது மாதிரி 18 நாட்களுக்குள் உடலுறவு வைத்துக் கொள்வது குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். 35 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் ஓராண்டுக்குள் கருத்தரிக்கவில்லை என்றாலும் 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 6 மாதங்களில் கருத்தரிக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம். யாரும் உங்களுக்கு யோனி வாய்வு இருக்குது, வாய்வால் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கலை, எந்த வாய்வாலையும் சரி, அதனால தான் குழந்தை பிறக்கலை அப்படின்ட்டு அலோபதி மருத்துவத்தில் ஹெல்த் கஃபே யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பண்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவிலே ஆண் பெண் இருபாலருக்கும் அதிகமான மன உளைச்சலை தரக்கூடிய மலட்டுத்தன்மை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மலட்டுத்தன்மை என்றாலே பெண்களை தான் குறை சொல்கின்ற ஒரு பழக்கம் நமக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆண்களும் இப்பொழுது இந்த விஷயம் மலட்டுத்தன்மை காரணமாக, குழந்தையின்மை காரணமாக சமுதாயத்திலே குறைபாடு உடையவர்களாக கொஞ்சம் தூற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றாலும் பெண்கள் தான் இந்த சமுதாயத்திலிருந்து மிக அதிகமாக, சொல்லப்போனால் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற நிலை வருகின்ற அளவு கூட அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். சரி, அதாவது குழந்தை பாக்கியம் இன்மை என்பதற்கு பெண்கள் மட்டுமே காரணம் கண்டிப்பாக கிடையாது. ஆண்களும் காரணமாக இருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் ஆண்களாலேயே குழந்தை, அதாவது பெண் போதுமான தகுதியோடு இருப்பார், ஆண் தான் அந்த தகுதி குறைபாடோடு இருப்பார். அவருக்கு அந்த குறைபாடு உள்ளது என்பதை சோதித்து கொள்வதற்கே அது ஒரு கௌரவ பிரச்சனையாக நினைத்து கொண்டு மனைவியை அவர் குறை சொல்ல வேண்டியதில்லை என்றாலும் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இது வேறு கல்யாணம் பண்ணியும் அவருக்கு குறைபாடு இருந்தால் எப்படி குழந்தை பிறக்கும்? இது பெரியவர்கள் செய்கின்ற, வீட்டில் உள்ள பெரியவர்கள் செய்கின்ற பெரிய தவறாகும். இது போன்ற குறைபாடு இருப்பவர்கள் கண்டிப்பாக இருவருமே போதுமான சோதனைகள் செய்து கொண்டு அதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்கிற வழியைத்தான் தேட வேண்டுமே தவிர பெண்ணை மட்டுமே குறை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. சரி, பெண்களுக்கு அடிவயிறு ஸ்கேன், அப்டாமினல் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலே அந்த சினை பை எப்படி இருக்குது, கருப்பை உரிய அளவில் இருக்குதா, இதெல்லாம் ஃபெலோப்பியன் டியூப் இதெல்லாம் உரிய அளவில் இருக்குதா, தகுதியாக இருக்குதான்றது தெரிஞ்சிடும். ஆண்களுக்கு விந்து சோதனையே போதுமானது. ஆனால் விந்து சோதனையில் அந்த விந்துவோட கெட்டித்தன்மை, விந்துவில் உள்ள உயிரணுக்கள் நீந்தும் வேகம், விஸ்காசிட்டி என்கிற நீந்தும் வேகம், இவைகளையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இவைகளை பார்த்தாலும் சில பேருக்கு இருவருக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கொண்டு அதிலே குறைபாடு இருந்தாலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து விட்டால் குழந்தையே பிறக்காது, டெஸ்ட் டியூப் பேபி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது இல்லை. மாற்று முறை மருத்துவத்திலே அதற்கும் தீர்வு உண்டு. கண்டிப்பாக நாங்கள் அதற்கு தீர்வு தந்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஏற்கனவே நாங்கள் ஒரு ஆணுக்கு உயிரணுவே சுத்தமாக இல்லாத ஒரு ஆணுக்கு சிகிச்சை கொடுத்து 45 வயது உடையவர்,
சிகிச்சை கொடுத்து 46வது வயசுலேயே அவர் குழந்தை பெற்றுக்கொண்டார். அவர் ஒரு பதிவும் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார், அதையும் வெளியிட்டு இருக்கின்றோம். இன்னொருவர் இவருக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது என்று சொன்னவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்து அதுவும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறது என்று அந்த பெண்ணின் தாயாரே பேட்டி கொடுத்துருக்கின்றார். இதெல்லாம் யூடியூப் சேனல்லே ஏற்கனவே வந்திருக்கின்றது. சரி, இதற்கு பொதுவாக இந்த சோதனைகளை சொல்லிவிட்டேன். இதை எடுத்துக்கொண்டாலே போதும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கொள்கிறதும் கண்டிப்பாக தேவையான ஒன்று தான். சரி, எல்லா டெஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்படின்னும் சில பேருக்கு நீண்ட காலமாக குழந்தை பேர் இருக்காது. இதற்கு என்ன காரணம்? டெஸ்ட் படி போனால் உங்களுக்கு எல்லாம் சரியாக தான் இருக்கிறீங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் குழந்தை பிறக்கலன்னா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு வேறு ஒன்றும் பெரிய காரணம் கிடையாது. அதாவது சினைப்பையிலிருந்து சினைப்பை வெளிவருகின்ற காலத்தில், அதாவது மாதவிலக்கு ஏற்பட்டு 4 நாட்களிலிருந்து, அதாவது முடிந்த பிறகு இரட்டைப்பாடை நாட்களில் 4 இல்லது 6, 8, 10, 12 இது மாதிரி 18 நாட்களுக்குள் உடலுறவு வைத்து கொள்வது குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக சாப்பிட்டு விட்டு 2.5 மணி நேரம் கழித்து உடலுறவு கொள்வது என்பது மிகவும் நல்லது. அதற்காக தான் அந்த காலத்திலே அதிகாலை நேரத்திலே உடலுறவு வைத்து கொள்வதை பிராமணர்கள் அப்படி தான் பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா சாப்பிட்ட உணவுலாம் செரிச்சிருக்கும். அதுவும் எழுந்த பிறகு அவங்க உடல் சூட்டை தணிக்கின்ற வகையிலே குளித்து விட்டு உடலுறவு வைத்து கொள்வார்கள். உடலுறவு வைத்து கொண்டு சிறிது நேரம் கழித்து திரும்பவும் குளித்து விடுவார்கள். அது நீண்ட நேரம் உடலுறவு கொள்வதற்கும் குறுகிய காலத்திலே விந்து வெளிப்படாமல் இருப்பதற்கும் பயன்படுகின்ற ஒரு நல்ல பழக்கமாகும். சரி, அது முடியாதவர்கள் இரவு உணவு முடித்த பிறகு 2.5 மணி நேரம் கழித்து உடலுறவு வைத்து கொள்வது என்பது குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு அது ஒரு வழிகளிலே அது ஒன்றாகும். பொதுவாக 35 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் ஓராண்டுக்குள் கருத்தரிக்கவில்லை என்றாலும் 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 6 மாதங்களில் கருத்தரிக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம். அவர்கள் உரிய சோதனைகளை மேற்கொண்டு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேலும் நாம் காலதாமதம் செய்வது என்பது குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு நிலையை உண்டாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 35 வயதுக்குள் இருக்கிற பெண்கள் ஓராண்டுக்குள் கருத்தரிக்க வேண்டும். 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 6 மாதங்களுக்குள் கருத்தரிக்க வேண்டும். இல்லை என்றால் உரிய சோதனைகளை கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமும் சரியாக இருந்து கருத்தரிக்காமல் போவதற்கு வாயு ஒரு காரணமாக இருக்கிறது. வாயு 80 வகை என்பார்கள், பித்தம் 40 வகை, கபம் 20 வகை என்பார்கள். அந்த 80 வகை வாயுக்களிலே யோனி வாயு என்று ஒன்று இருக்கின்றது. இது அலோபதி மருத்துவத்தால் சொல்லப்படாத ஒரு விஷயம். கண்டிப்பாக யாரும் உங்களுக்கு யோனி வாயு இருக்குது, வாயுவால் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கலை, எந்த வாயுவாலையும் சரி அதனால தான் குழந்தை பிறக்கலை அப்படின்ட்டு அலோபதி மருத்துவத்தில் கூறுவதில்லை. ஆண் தகுதி உடையவராக இருந்தாலும் பெண்ணும் முழு தகுதி உடல் தகுதி உடையவராக இருந்தாலும் அந்த யோனி வாயு மட்டும் இருந்து விட்டால் உயிரணுவை, அதாவது ஆனால் உடலுறவின் போது பீச்சப்படுகின்ற உயிரணுவை சேர விடாமல் அது வெளியே தள்ளிவிடுமே ஆனால் கருத்தறிவதற்கு வாய்ப்பு இல்லை. இது போன்ற யோனி வாயு உடையவர்களையும் நாங்கள் சிகிச்சை கொடுத்து சரியாகி அவர்களும் குழந்தை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இது அலோபதி மருத்துவத்தால் இதுவரை கண்டுபிடிக்காத விஷயம். சித்த மருத்துவத்தில் எந்த காலத்திலோ சொல்லிவிட்டார்கள், 80 வாயுக்களில் அது ஒரு வாயு என்று சொல்லிவிட்டார்கள். இறைவன் படைப்பிலே அசையும் உயிரினமும் அசையாத உயிரினமும் கண்டிப்பாக அவர்களுடைய
வாரிசுகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய படைப்பின் நோக்கமாகவே இருக்கின்றது. ஆண் பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவர இனங்கள் கூட விதைகளை உற்பத்தி செய்து மீண்டும் இப்போ ஒரு நெல் பயிரிடுறோன்னா அது நெல்லை உருவாக்கி அதை திரும்ப விதைச்சி திரும்ப நெல்லை உருவாக்கணும். இது போன்ற அடிப்படையிலேயே இறைவன் உயிர்களை உருவாக்கி இருக்கின்றான். இது இல்லாமல் திருக்குறளிலே கூட குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஆக எந்த இசையையும் விட குழந்தையினுடைய மழலை பேச்சு இன்பத்தை தரக்கூடியது என்கின்ற பொருளிலே திருவள்ளுவரும் சொல்லியிருக்கின்றார். சரி, இத்தகைய சந்தோஷம் தரக்கூடிய குழந்தை பேற்று வருவதற்கான காரணங்கள், தாமதமான திருமணம் கூட குழந்தை பேற்றை தள்ளி போடுகிறது. அதனால் உரிய காலத்திலே ஆண் பெண் இருவருமே திருமணம் செய்து கொள்வது நல்லது. அதிகமாக படித்து விட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போல்லாம் ஆண் பெண் பல பேர் 30 வயதிலே திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இது கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு தடையாக இருப்பதற்கு அது ஒரு காரணம். அதனால் ஆண் பெண் இருவருமே அதிகபட்சம் 25 வயது, 22 வயதுக்கு மேலே தான் திருமணம் பண்ணிக்கணும். 25 இல்லை 26 கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பேர் உண்டாவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாகும். உடல் பருமன் இல்லாமல் பார்த்துக்கணும். பெண்கள் பிசிஓஸ்ன்றது நீர்க்கட்டி நார்க்கட்டி இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபெலோப்பியன் டியூப்பில் அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். கண்டிப்பாக இருபாலருமே உடல் பருமன் இல்லாமல் பார்த்துக்கணும். எல்லா பதிவுகளிலும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, இரவு நேர 6 மணி நேர தூக்கம் கண்டிப்பாக அவசியம். நீண்ட நேரம் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. இரவு 6 மணி நேரம், பகலில் தூங்காமல் இரவு 6 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் தூங்குவது மிகவும் நல்லது. தைராய்டு நோயும், அதாவது தைராய்டு குறைவாக சுரக்கிற அதுவும் சரி, அதிகமாக சுரக்கிறதும் சரி, ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு, இந்த இரண்டுமே பெண்களுக்கு மாதவிலக்கு சுழற்சியில் சிக்கலை உருவாக்கி கருத்தரிப்பதை, மாதவிலக்கு சுழற்சி சரியாக இருக்க வேண்டும், கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கணும். 4 நாள் இருக்கிறது தான் ஒரு நார்மலான விஷயம். இது இல்லாமல் மாதவிலக்கு சுழற்சி என்பது 26 நாட்களிலிருந்து 30 நாட்களுக்குள் இருக்க வேண்டும். இதற்கு முன்பாக மாதவிலக்கு சுழற்சி ஏற்படுவதும் தவறு தான். 30 நாட்களுக்கு மேலாக மாதவிலக்கு சுழற்சி ஏற்படுவதும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஒரு தடையான ஒரு விஷயம்தான். அதனால் இந்த மாதவிலக்கு சுழற்சி தைராய்டு பிரச்சனை இருப்பவர்களும் சிக்கல்களை உண்டாக்கும். ஆணுக்கும் கூட தைராய்டு இருந்தால் அவர்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் உண்டாவதிலே ஒரு தடையை ஏற்படுத்தும். ஆண்களுக்கு விதை வீக்கமாக இருப்பது, அது இல்லாமல் விந்து நரம்பு சுருட்டி கொள்வது, வெரிகோசெலி என்கின்ற விந்து நரம்பு சுருட்டி கொள்வது போன்றவையும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு தடையான ஒரு விஷயமாகும். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இவையெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக இருப்பது. பொதுவாக ஒரு சிகரெட் பிடிக்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் உடல் ஆரோக்கியத்துக்கு. புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை மாத்திரைகளை உட்கொள்வது, வழிமருந்துகளை எடுத்துக்கொள்வது, பான்பரா குட்கா போன்ற பொருள்களை பயன்படுத்துவது, இவைகளும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு தடையாக உள்ள காரணங்களாகும். சரி, எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அவைகளை நாங்கள் சிகிச்சை கொடுத்து, குழந்தை பாக்கியம் இருப்பவர்கள் தங்க வேண்டிய அவசியமே எந்த காரணத்தை கொண்டும் கிடையாது. காரணங்கள் தெரிந்த பிறகு அவைகள் நீங்கள் மருந்து வாங்கி கொண்டு சென்று அதிகபட்சமாக ஓராண்டுக்குள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதாக கருத்தரித்து விடும். இதற்கு நாங்கள் உத்தரவாதமே அளிக்கிறோம்.
பெண்களாக இருந்தால் 40 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகும். அது முறையான சுழற்சி, அந்த பீரியட்ஸ் என்பது மாதவிலக்கு சுழற்சி இருக்காது. பெண்கள் 40 வயதிற்குள்ளும் ஆண்கள் 55 வயதுக்குள்ளும் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு நாங்கள் சிகிச்சை அளித்து உறுதியாகவே உங்களை அந்த குழந்தை பேறு பெறுவதற்கு வாய்ப்புகளை நாங்கள் உண்டாக்கி கொடுப்போம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இங்கு வந்து தங்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து மருந்து வாங்கி கொண்டு சென்று குழந்தை பாக்கியத்தை ஓராண்டுக்குள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த குறைபாடு உள்ளவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக வருபவர்கள் வழக்கம் போல் நான் சொல்வது போல் திங்கட்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணிக்குள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமைகளில் அலைபேசியிலே தயவுசெய்து தொடர்பு கொள்ள வேண்டாம். மாலை 6 மணிக்கு மேலும் மாலை 6 மணியிலிருந்து காலை 10 மணிக்குள்ளும் தொடர்பு கொள்ளாமல் எங்கள் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஹெல்த் கேஃபே யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மீண்டும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.